ஆலயத்து வாசல்ல ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு, அங்குள்ள ஸ்திரீகளோட என்ன பண்றான்? சயனிக்கிறான். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத உபச்சாரம் காரியங்களை பண்றான். பாவம் செய்யறத யாரே கண்ணால பாக்க? ஆசரிப்பு கூடார வாசல்ல ஸ்திரீகளோட சயனிக்கிறத யார் பாக்குறா? ஏலி பாக்குறான். சரியா? இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே தெரியுது, ஊழியக்காரன், அவனுக்கு அதை மீறி சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பைபிளை பத்தி எல்லாம் தெரியும், கர்த்தர் யாருன்னு தெரியும், பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியும், எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? எல்லாம் தெரிஞ்சும் அவன் என்ன பண்ணான்? ஒரு நிர்விசாரமா இருந்தான். நம்ம பேலியாலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம்? சிம்பிளி ஒர்த்லெஸ், அவங்களால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னு சொல்றாங்கன்னா, கரெக்டா அந்த வேர்டு பேலியால் அப்படின்னா விக்கட்னஸ் சொல்றாங்க. அதாவது அக்கிரமம் செய்யறவங்க. சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணிடுவாங்க? கதவை தட்டிடுவாங்க. நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கு. அந்த பேலியாலோட ஸ்பிரிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் சந்தோஷமா இருக்காங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் போய் கெடுக்கிறது தான் யாரோட வேலை? பேலியாலோட வேலை. சரியா? அத மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துலயும் யாரு இருக்கா? தேவன் இருக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அந்த இடத்தையும் கெடுக்க நினைச்சான். அதனாலதான் ஏலிக்குள்ள என்ன மன்னிச்சாரு. ஏன் மன்னிச்சாரு அப்படின்னா, அவனுக்கு ஒரு பாவத்தை குறிச்ச ஒரு உணர்வு இருந்துச்சு. நான் பண்ணதுங்கிறது பாவங்கிறது, தப்பான காரியங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. க்ளோஸ் பண்ண போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. சரியா? அவன் போதகனா இருக்கான், ஒரு பாஸ்டா இருக்கான். ஆனா என்ன பண்ணிட மாட்டானா, அதுக்கு பதில் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நான் இவ்வளவு காசு தானே, இவ்வளவு காணிக்க போடுறேன், இத்தனை பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி செய்யறேன், அந்த ஆர்ஃபனேஜ்க்கு இப்படி பண்றேன், இந்த ஆர்ஃபனேஜ்க்கு இப்படி பண்றேன், இதெல்லாம் பண்ணி என் பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணிட முடியும்? ஏன்னா அவன் ஒரு அத பாஸ்டா இருந்தும், ஒரு ஆசரிப்பு கூடத்துல வேலை செய்கிறவனா இருந்தும், அவன் என்ன பண்ணலன்னா, அவன் பிள்ளைய என்ன பண்ணல, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, அவன் கிட்ட பேசிருக்கலாம். ஏன்னா அவனோட பிள்ளைப்பட்டதுக்கு முன்னதாகவும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிறகும் சரி, நம்ம நிறைய பாவங்களை பண்றோம். ஆனா பாவத்தை பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்போம். அப்படித்தானே? ஒப்புரவாகும். அந்த ஒப்புரவாகுதல் அப்படிங்கிறது எந்த இடத்துல நடக்குது? எப்போ நம்ம ஒப்புரவாகிறோம் கர்த்தர்கிட்ட? அந்த பாவத்தை குறிச்ச உணர்வு, அந்த உணர்வு உண்டாகும் போதுதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம பண்றது பாவம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் சொல்லிட்டு நம்ம ஆண்டுகிட்ட ஒப்புரவாகிறோம். அதே மாதிரி பாவத்தை குறிச்ச உணர்வு நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள், முன்னாடி பண்ண பாவங்களா இருக்கலாம், இப்போ நம்ம பண்ற பாவங்களா இருக்கலாம், ஆண்டவர் மன்னிக்க வல்லவரா இருக்கிறார். அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம செஞ்ச பாவத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? பழைய ஏற்பாட்டு காலத்துல அழிவு, பாவம் செஞ்சுட்டானாலே அந்த இடத்துல என்ன வந்துடும்? கர்த்தரை என்ன பண்ணிடுவாரு? அழிச்சிடுவாரு. அதாவது பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லுவாங்க. சரியா? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். புதிய ஏற்பாட்டை பொறுத்தளவு நம்ம பண்ண பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நமக்காக இயேசு கிறிஸ்து பலி ஆனார். சரியா? அதனால இன்னைக்கு நம்ம நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறது, பாவத்தை குறிச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். அந்த பாவத்தை குறிச்ச உணர்வு யார்கிட்ட இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு, அவங்களோட லைஃபே டோட்டலா என்ன ஆயிட்டுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறேன். சரியா? 1 சாமுவேல் 3:11. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேல் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். சரியா? இந்த இடத்துல நமக்கு இந்த இன்சிடென்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் யாரை பார்த்து யார்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, ஒரு ஊழியக்கார ஒரு குடும்பத்தை பத்தி பேசுறாரு. சாமுவேலுங்கிறவன் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு பணிவிடை செய்வதற்காக அண்ணால் என்ன பண்ணா? பொருத்தனை பண்ணி சாமுவேலை ஏலி கிட்ட விட்டுருக்கிறார், தேவாலயத்துல விட்டுருக்கிறான். அந்த தேவாலயத்துக்கு ஹெட் யாரு? ஏலி. இப்போ உங்க சர்ச்சுக்கு பாஸ்டர் இருக்காங்கல்ல, அதே மாதிரி அந்த சபைக்கு போதகர் யாரு? ஏலிங்கிறவர். சரியா? அவரோட குடும்பத்துல 2 பிள்ளைங்க இருந்தாங்க. ஏலிக்கு 2 குமாரர்கள் இருந்தாங்க. அது யாருன்னா ஓப்னி, பினகாஸ். இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. அவங்க எப்பேற்பட்ட மனுஷங்களா இருந்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 1 சாமுவேல் 3, அவங்க பாவம் பண்றாங்க. சரியா? தேவனுக்கு விரோதமா ஒரு பாவம் பண்றாங்க. தேவனுக்கு விரோதமா பாவம் பண்றதுனால கர்த்தர் என்ன பண்றாருன்னா, 1 சாமுவேல் 3:12 என்ன சொல்ல சொல்றாருன்னா,
நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். சரியா? இந்த வார்த்தையை வாசிக்கும் போது அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அந்த கடைசி பகுதியை வாசித்தோம்னா 1 சாமுவேல் 3:12 நிறைய விஷயங்களை கர்த்தர் என்ன பண்ண போறாரு நம்முடைய வாழ்க்கையில தொடங்குறாரு. தொடங்கவும் அவர் கர்த்தரை நம்ம எடுத்துட்டா என்ன சொல்லுவோம், அல்பா ஒமேகா, அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு. கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். நம்முடைய இந்த இடத்துல வந்து எதை வந்து அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன்னு சொல்றான்னா, ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்றான். சரியா? யார் பாவம் பண்றா? ஏலியோட குமாரர்கள் 2 பேரும் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்றாங்க. அது ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில கட்டத்தை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. நம்ம தேவனுக்கு விரோதமா பாவங்கிறது வந்து விபச்சாரம் அது மட்டும் இல்ல, பாவம் இல்ல, தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியம் பண்ணாலும் அது பாவம் தான். கர்த்தர் அதை மன்னிக்கவே மாட்டாரு. சரியா? இந்த இடத்துல வந்து என்னன்னா அதை தொடங்கும், எதை முடிக்க போறாரு, எதை தொடங்க போறாரு, எதை முடிக்க போறாரு. சரி, அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன்னு சொல்றாரு. என்னன்னா நமக்கு ஒரு ஆண்டவர் வந்து நம்ம பாவம் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதை குறித்து நம்மளுக்கு உணர்வு இல்லை, நம்ம பண்றதே பாவங்கிற உணர்வு இல்லாம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு துவக்கம் இருந்துச்சுன்னா ஆண்டவர் விட்டுருவாரு நம்மளை வந்து அவரோட சித்தத்துக்கு என்ன பண்ணிடுவாரு, நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளை விட்டுருவாரு. ஆனா ஒரு லிமிட்ல வச்சிருப்பாரு. இப்போ நம்ம என்ன சொல்றோம், கிருபையின் காலம்னு சொல்றோம். ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு டைம் பீரியட வச்சிருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, அப்படிதானே? கர்த்தருடைய காலத்திலயும் கர்த்தருடைய கணக்கின்படி எல்லாத்துக்கும் என்ன உண்டு, ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் வந்து ஒரு லிமிட்டை வச்சிருக்கிறாரு. இதுக்கு ஒரு லிமிட் அப்படிங்கறத வச்சிருக்கிறாரு. அந்த லிமிட்டை வந்து கர்த்தருடைய லிமிட்டுக்கு பக்கத்துல வந்து நம்ம மனம் திரும்பாத போது கர்த்தர் என்ன பண்ண போறாரு, அதை தொடங்கவும் முடிக்கவும் போகிறார். இது ஆண்டவர் வந்து எனக்கு அழுத்தமா என் கூட பேசுறதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தொடங்க போறாரு, முடிக்க போறாரு. தொடங்க வேண்டியது தொடங்கவும், முடிக்க வேண்டியது முடிக்கவும் போறாரு. சரியா? எதுனா பாவத்தை குறிச்சு சொல்றாரு, தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். அப்புறம் 1 சாமுவேல் வந்து 2:22 வாசிங்க. ஏலி மிகுந்த கிழவனா இருந்தான். அவன் தன் குமாரன் இஸ்ரவேலுக்கு செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு என்ன பண்றான், எங்க இருந்து பாவம் பண்றான், ஆலயத்து வாசல்ல ஆசரிப்பு கூடார வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு, அங்குள்ள ஸ்திரீகளோட என்ன பண்றான், சயனிக்கிறான். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத விபச்சாரம் காரியங்களை பண்றான். ஃபர்ஸ்ட் வந்து கர்த்தர் அருவருக்கிற காரியம் என்னன்னா, இதுதான் மெயினே நம்முடைய கிறிஸ்தவ கர்த்தர் மெயினா எதை அருவருக்கிறார்னா, விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை. இது 3 கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். விபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக. இந்த இடத்துல என்ன நடக்குது, விபச்சாரம் நடக்குது. சரியா? அத வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்லப்பட்டிருக்கா, சயனிக்கிறதை கேள்விப்பட்டு அதுக்கு கர்த்தர் என்ன பதில் கொடுக்கிறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில சொன்னோம் அப்படிதானே, ஒரு நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு காரியத்தை ஆண்டவர் வந்து தொடங்கவும் முடிக்கவும் போகிறான்னு சொன்னேன்ல, அது எதுக்காகனா பாவத்தை குறிச்சு நம்ம கண்டிக்க போகிறார் நம்மள. அதாவது இப்ப நம்ம பாவம் பண்றோம், அந்த இடத்துல ஏலியோட பிள்ளைங்க என்ன பண்றாங்க, பாவம் பண்றாங்க தேவனுக்கு விரோதமா. ஆண்டவரால என்ன பண்ண முடியல, ஒரு பீரியடுக்கு மேல கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு, அவங்களுக்கு கொடுத்த டெட்லைன் வந்து என்ன பண்ணிருச்சு, முடிஞ்சிருச்சு. கர்த்தர் என்ன பண்ண போறாரு, நியாயம் தீர்க்க போகிறான்னு யார்கிட்ட சொல்றாரு, சாமுவேலை கொண்டு கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு, ஏலி கிட்ட சொல்றாரு. சரியா? சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன்னு சொல்லிட்டு. இதுல இந்த இடத்துல என்ன இருக்கு, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, 1 சாமுவேல் 3:13 எடுத்து வாசிங்க. 3:13 அவன் குமாரன் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். யாரு அடக்காமற் போன பாவத்து நிமித்தம், ஏலியோட பிள்ளை. ஏலிங்கிறது யாரு, பாஸ்ட், ஊழியன். ஆனா என்ன பண்ணல, அவன் பிள்ளை பாவம் செய்யறான்னு தெரிஞ்சு அவனால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலேயே நம்மளுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்கள வந்து என்ன பண்ண தெரியணும், கண்ட்ரோல் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எல்லா விஷயத்துலயும் என்ன பண்ண முடியாது, நம்ம லூசா விட முடியாது. இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மற்ற உலக காரியங்கள் எல்லாம் என்ன நடந்திருக்குன்னா, பாவம் நடந்திருக்கு. பாவம் செய்யறதை யாரே கண்ணால பார்க்க, ஆசரிப்பு கூடார வாசல்ல ஸ்திரீகளோட சயனிக்கிறத யார் பாக்குறா, ஏலி பாக்குறான். பார்த்துட்டு என்ன பண்ணல, அவனை கண்டிக்கல. அந்த இடத்துல கண்டிச்சிருந்தா அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் என்னோட பர்சனல் லைஃப்லயும் நிறைய காரியங்கள் நான் கேள்விப்பட்டது, நான் பார்த்தது. பாவம் ஒரு இடத்துல செய்யறாங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணணும், கண்டிக்கணும், உணர்த்தணும். கர்த்தர் உன்னை பார்க்கிறாருங்கிற ஒரு பயம் நமக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஃபேமிலியில யாராவது ஒரு பாவங்களை யாராவது ஒருத்தவங்க செய்யறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்,
கர்த்தர் பார்க்கிறாருங்கிறத நம்ம என்ன சொல்லணும், அவங்களுக்கு அந்த இடத்துல சொல்லணும். சொன்னா நம்மளை என்ன நினைச்சுக்குவாங்க, தப்பா நினைச்சுக்கிடுவாங்களோ. இதனால கண்டிப்பா கிடையாது. சொல்ல வேண்டியது, அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க, அந்த பாவம் நடக்குது, அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்கன்னா என்ன செய்யணும், சொல்லணும். அட்லீஸ்ட் அப்படி சொல்ல முடியாத சிச்சுவேஷனை என்ன பண்ணணும், அவங்களுக்காக என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அதுக்கு மீறி நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இந்த இடத்துல வாசிக்கும் போது என்ன சொல்றாரு என்னன்னா, அவன் குமாரர் 1 சாமுவேல் 3:13 அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், சாபம் வரப்போது கர்த்தர் வந்து என்ன பண்ண போறாரு, கண்டிப்பா இதுக்கான தண்டனை ஆண்டவர் கொடுப்பாரு. அதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தும் அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவனுக்கு குடும்பத்திற்கும் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். சரியா? இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே தெரியுது, அவன் ஊழியக்காரன், அவனுக்கு வந்து அதை மீறி வந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. பைபிளை பத்தி எல்லாம் தெரியும், கர்த்தர் யாருன்னு தெரியும், பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு தெரியும், எல்லாமே பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படித்தானே? எல்லாம் தெரிஞ்சும் அவன் என்ன பண்ணான், ஒரு நிர்விசாரமா இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில காரியங்கள்ல வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்து நிர்விசாரமா இருப்போமானால் கர்த்தர் என்ன செய்வாரு, நியாய தீர்ப்பு செய்யற காலம் நெருங்கிட்டு. அதை தான் சொல்றாரு, தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன், முடிக்க போறாரு. சரியா? ஏன்னா இவ்வளவு நாள் விட்டுட்டு இருந்தாரு, நியாய தீர்ப்பு செஞ்சு என்ன செய்ய போறார், கர்த்தர் முடிக்க போறாரு. சரியா? ஏலியோட பிள்ளைங்களை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஏலியோட பிள்ளைங்களை என்ன சொல்றாங்கன்னா, பேலியாளின் பிள்ளைகளா இருந்தார்கள். பேலியாளின் பிள்ளைகள்லாம் என்னன்னு தெரியுமா? பேலியாளுடைய பிள்ளைகள். பேலியாள் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, சிம்பிளி ஒர்த்லெஸ். அவங்களால என்ன இல்லைன்னா ஒரு அவங்களால யூஸே இல்லை, யூஸ்லெஸ், சிம்பிளி ஒர்த்லெஸ், லாலெஸ் பர்சன். அவங்க கிட்ட போய் என்ன செய்ய முடியாது. இதுல ஆண்டவர் தெளிவா என்கிட்ட பேசுறார், லாலெஸ் பர்சன். லாலெஸ் பர்சன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட போய் நம்ம என்ன செய்ய முடியாது, நியாயம் பேச முடியாது. நீ பண்றது தப்புன்னு சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், அக்செப்ட் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் யாரு, பேலியாளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம், சிம்பிளி ஒர்த்லெஸ், அவங்களால எந்த ஒரு யூஸும் கிடையாது. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, கரெக்டா அந்த வேர்டு பேலியால் அப்படின்னா விக்கட்னஸ் சொல்றாங்க, அதாவது அக்கிரமம் செய்கிறவங்க. சரியா? பேலியாளோட பிள்ளைங்க எப்படி இருந்திருக்காங்க, பேலியால்னாலே அக்கிரமம் செய்யணும். அவங்களோட வாழ்க்கையில என்ன இருக்காது, என்ன நம்ம எதிர்பார்க்க முடியாது, அவங்க கிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. சரியா? நன்மை செய்ய மாட்டாங்க. சரியா? அவங்க தெய்வனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க. அதான் என்ன சொல்றாங்க, பேலியால் அப்படின்னா அதை என்ன மீன் பண்ணி சொல்லிருக்காங்க, சிம்பிளி ஒர்த்லெஸ், அவங்களால யூஸ் இல்ல, லாலெஸ் பர்சன். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம எவ்வளவுதான் வந்து நம்மளோட நியாயத்தையோ, நீ பண்றது தப்பு மீன்ஸ் லாலெஸ்னா நீ பண்றது தப்பு கரெக்ட்னு சொன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. அதான் பேலியாலோட குணம். சரியா? அவங்க வந்து எங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, எந்தெந்த இடத்துலலாம் வந்து நன்மையானது நடக்கோ அதை நான் பத்தி டீட்டெயில சொல்லணும், நியாயாதிபதிகளை சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சந்தோஷமா ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணிடுவாங்க, கதவை தட்டிடுவாங்க. நியாயாதிபதிகள் ஒரு வசனம் இருக்கு. அந்த பேலியாலோட ஸ்பிரிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த இடத்துலலாம் சந்தோஷமா இருக்காங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் வந்து தேவனுக்கு பிரியமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கோ அதெல்லாம் போய் கெடுக்கிறது தான் யாரோட வேலை, பேலியாலோட வேலை. சரியா? அத மாதிரி ஆசரிப்பு கூடாரத்துலயும் யாரு இருக்கா, தேவன் இருக்கிற, தேவன் வாசம் பண்ணுகிற இடம், அந்த இடத்தையும் கெடுக்க நினைச்சான். அதனாலதான் ஏலிக்குள்ள வந்து என்ன இருந்துச்சு, ஏலியை பார்த்து என்ன சொல்றாங்க, பேலியாளின் மக்கள்னு சொல்றாங்க. சரியா? இப்ப என்ன சொல்ல வரேன்னா, 1 சாமுவேல் 3:13 அதாவது நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம அறிஞ்சு செய்யற பாவம்னு ஒண்ணு இருக்கு, அறியாமல் செய்யற பாவம்னு ஒண்ணு சொல்லி இருக்குது. சரியா? அறிஞ்சு செஞ்ச பாவம்ங்கிறது என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தரை நம்ம சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம செய்யற பாவம் இருக்குல்ல, அதுதான் அறிந்து செய்கிற பாவம். அறியாமல் செய்கிற பாவம்னா என்ன, அதாவது நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பாவம் செஞ்சோம், அந்த பாவம் 2 விதமான பாவம், அறிந்து செய்கிறது, அறியாமல் செய்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள், சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, தாவீது. சரியா? தாவீதை பத்தி சொல்லும் போது, தாவீது வந்து என்ன பண்றான், பச்சை பால்ட்ட என்ன பண்றான், பாவம் செய்யறான். ஆனா அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவன் என்ன பண்றான்னா, உணர்வடைகிறான். சரியா? உணர்வடையும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அவன் பாவத்தை மன்னிச்சுட்டு, இந்த பைபிளே வந்து யாரை பார்த்தும் சொல்லாத ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தையை சொல்றாரு தாவீதை பார்த்து, என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்றாரு. அந்த வேர்டு ஈஸியா நம்ம யார்கிட்ட, நம்ம மற்றவங்க கிட்ட வாங்கிடலாம். நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்ட நம்ம அவங்களுக்கு ஃபேவரா நடந்தோம்னா நீ தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி வாங்கிடலாம். ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ அவங்கவுங்களுக்கு அந்த இடத்துல வந்து பொசிஷன் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பெஸ்ட்ன்னு சொல்லிடுவாங்க. ஆனா கர்த்தர்கிட்ட வந்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லி வாங்குறது என்னது,
கஷ்டமான காரியம், அவ்வளவு ஈஸியா வந்து கிடைச்சிடாது. ஆனா தாவீது வந்து பாவம் பண்ணிருக்கான், அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிருக்கான், பச்சைபால்கிட்ட, அதுவும் என்ன பாவம் தான், தேவனுக்கு பிரியாமில்லாத விபச்சாரம், அதை பண்ணிருக்கிறான். ஆனாலும் என்ன பண்ணார், கர்த்தர் மன்னிச்சாரு. ஏன் மன்னிச்சாரு அப்படின்னா, அவனுக்கு ஒரு பாவத்தை குறிச்சு ஒரு உணர்வு இருந்துச்சு. நான் பண்ணதுங்கிறது பாவங்கிறது, தப்பான காரியங்கிற ஒரு உணர்வு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து வேற யாரை சொல்லலாம் அப்படின்னா, பேதுரு, யூதாஸ், இவங்க 2 பேரும். சரியா, பேதுரு தான் யாரை விட பயங்கரமா ஆண்டவருக்கு விரோதமா இது பண்ணா, அதாவது மறுதளிச்சது வந்து அதை விட பாவம், அப்படித்தானே. ஆனா வந்து பேதுரு என்ன பண்ணிட்டான், மனங்கசந்து அழுதான். அதாவது தான் செஞ்ச தப்ப உணர்ந்து, பாவத்தை குறிச்சு உணர்ந்து என்ன பண்ணா, கர்த்தர்ட்ட ஒப்புரவானா. ஆனா யூதாஸ் என்ன பண்ணல, குற்ற உணர்ச்சி அவனுக்குள்ள இருந்துச்சு. நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம பாவம் பண்றோம் அப்படின்னா, பிசாசானவன் ஃபர்ஸ்ட் கொண்டு வருகிற காரியமே அந்த குற்றத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருப்பான். ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ம ஆண்டுட்ட ஒரு தடவை ஒப்புரவாயிட்டோம்னா கர்த்தர் என்ன சொல்றாரு, உன்னோட பாவத்தை நான் மேற்கு கிழக்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னோட பாவத்தை உன்னை விட்டு நீக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. சரியா, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில இருந்து குற்ற உணர்ச்சிங்கிறது வேற, குற்ற உணர்வுங்கிறது வேற. குற்ற உணர்ச்சியை யாரு கொண்டு வருவானா, பிசாசு கொண்டு வருவான். நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு குற்ற உணர்வு, அதாவது பாவத்தை குறிச்ச உணர்வை யார் கொண்டு வருவா, ஆவியானவர் நமக்கு கொண்டு வருவார். அதாவது ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு, அந்த பாவத்தை குறிச்சும் நீதியை குறிச்சும் வசனம் இருக்குல்ல, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆவியானவர் நம்மளுக்கு என்ன பண்றாரு, நம்மளுக்கு கண்டிச்சு உணர்த்துகிறாரு. பிசாசு என்ன பண்ணுவான், அந்த பாவத்தை பிசாசு என்ன பண்ணுவான், குற்ற உணர்ச்சியை கொண்டு வருவான். கர்த்தர் வந்து நமக்குள்ள என்ன, ஆண்டவர் இயேசுப்பா என்ன பண்ண மாட்டாங்க, நமக்குள்ள குற்ற உணர்ச்சியை வந்து கொண்டு வர மாட்டாங்க, குற்ற உணர்வை ஏற்படுத்துவார். எதுக்குன்னா, அவர்கிட்ட என் பிள்ளை எப்படியாவது என்ன பண்ணிடணும், என்கிட்ட வந்துடணும், மனம் திரும்பிட மாட்டானா. அதே தான் ஆண்டவர் வந்து யார்கிட்ட எதிர்பார்த்தாருன்னா, ஏலியோட பிள்ளைங்க கிட்ட எதிர்பார்த்தாரு. அவன் போதகனா இருக்கான், ஒரு பாஸ்டா இருக்கான், ஆனா என்ன பண்ணிட மாட்டானா. இந்த இடத்துல வந்து என்ன தெளிவா தெரியுதுன்னா, அவன் வந்து ஏலி வந்து தான் பிள்ளைய சரியா என்ன பண்ணல, வளர்க்கல மீன்ஸ் என்னன்னா, உலக ரீதியா நான் சொல்ல வரல, கர்த்தருக்குள்ள என்ன பண்ணல, வளர்க்கல. நம்மள பிள்ளைங்களை என்ன பண்ணணும், எது இருக்கோ இல்லையோ உலகத்துல யாருக்குள்ள வளர்க்கணும், கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே அதுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் கர்த்தருக்குள்ள வளர்த்துட்டாலே அதுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், எது தேவனுக்கு பிரியமான காரியம், எதுக்கு பிரியமில்லாத காரியங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடும். நம்ம அதுக்கிட்ட உட்காந்து சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேதத்தை குறிச்ச அறிவு என்ன செய்யணும், பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் யாரு, கர்த்தரை குறிச்ச ஒரு பயம், அதாவது பைபிள்ல நம்ம சொல்லப்பட்டிருக்க, கர்த்தர் வந்து யாரு, பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். ஒரு விதத்துல வந்து ஆண்டவர் தெய்வ ஆட்டுக்குட்டியானவரா இருந்தாலும் ஒரு இடத்துல என்ன போட்டிருக்கு, பட்சிக்கிற அக்னின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதான் என்னன்னா, அறிந்து செய்கிற அறியாமல் செய்கிற பாவம் இருக்கு. நம்ம இது எல்லா பாவத்திலையும் ஆண்டவர் பாவத்தை குறிச்ச உணர்வு நமக்குள்ள இருக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல பாவத்தை குறிச்சு உணர்வு இல்லாத பட்சத்துல கர்த்தர் என்ன செய்ய போறாரு, நியாயம் செய்ய போகிறார். அதாவது என்ன பண்ண போறேன்னா, தொடங்கவும் முடிக்கவும் போகிறேன். உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு என்ன ஆயிட்டு, முடிஞ்சிட்டு நான் என்ன பண்ண போறேன், அதை க்ளோஸ் பண்ண, உன் சாப்டரை என்ன பண்ண போறேன், க்ளோஸ் பண்ண போறேன்னு கர்த்தர் சொல்றாரு. சரியா, 1 சாமுவேல் 3:14. அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் சொன்னல பேலியால் அப்படின்னாலே அக்கிரமம், பேலியால் சொன்னாலே அக்கிரமம், விக்கட்னஸ், அக்கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. 3:14 அதி நிமித்தம் ஏலியின் குடும்பத்தார் செய்த அக்கிரமம் ஒருபோதும் பலியினாலாவது காணிக்கையினாலாவது நிவர்த்தியாவதில்லை என்று ஏலியின் குடும்பத்தை குறித்து ஆணையிட்டு இருக்கிறேன் என்றார். என்ன பண்றாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம், தேவனுக்கு விரோதமா பாவம் பண்றோம். அந்த இடத்துல என்ன பண்ண சொல்றாரு, ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ இதை என்ன பண்ணிட முடியாது. பழைய ஏற்பாட்டை பொறுத்தளவு பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பலியிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அது நிமித்தம் அக்கிரமம் ஒருபோதும் பலியினாவது காணிக்கையிலாவது நிவர்த்தி ஆகாது. இதை வந்து நீ என்ன பண்ணிட முடியாது, நீ கொடுக்குற காணிக்கையை போட்டோ சரியா, ஆனா பலி செலுத்தியோ என்ன பண்ணிட முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. சரியா, அதாவது என்ன சொல்றேன்னா, நான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, சங்கீதம் 51:17 அதுல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 51:17 தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தர் எதிர்பார்க்கறது அப்போ எங்கதான் எதிர்பார்க்கிறாரு, நம்மளுடைய இருதயத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஏலிக்கிட்ட அதை என்ன சொல்றாரு, நீ எனக்கு காணிக்கை கொடுத்தோ
ஏதாவது பண்ணி என்ன பண்ணிடலாம், உன்னோட அக்கிரமம் வந்து உன்னை விட்டு உன் பிள்ளையை விட்டு நீங்க எல்லாம் நினைச்சிடாத. கண்டிப்பா அது என்ன ஆக போறது இல்ல, நிவர்த்தியாக போக போறது இல்ல. கண்டிப்பா என்ன செய்ய போறேன், நான் நியாயம் செய்ய போறேன். ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, எதை வந்து ஆண்டவர் இது பண்றான்னு சொல்றாரு, அதை தான் சொல்றாரு. தேவனுக்கேற்ற பலிகள் நொறுங்குண்டாவிதான். இங்க பலிங்கிறது ஆண்டவர் எதை சொல்றாரு, சங்கீதத்துல நம்முடைய இருதயத்தை சொல்றாரு. நொறுங்குண்ட, என்னைக்கு நம்மளோட செஞ்ச பாவம் தப்புன்னு நினைச்சு நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்டவர்களா நம்ம வந்து தேவனுடைய சமூகத்துல ஒப்புரவாகிறோமோ, அப்போது வந்து என்ன பண்ணுவாரு கர்த்தர், அந்த இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, புறக்கணிகிறு. அதுக்கு பதில் காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு நான் இவ்வளவு காசு தானே, இவ்வளவு காணிக்க போடுறேன், இத்தனை பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி செய்யறேன், அந்த ஆர்ஃபனேஜ்க்கு இப்படி பண்றேன், இந்த ஆர்ஃபனேஜ்க்கு இப்படி பண்றேன், இதெல்லாம் பண்ணி என் பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணிட முடியும், தீத்துற முடியும் நினைச்சா கண்டிப்பா நடக்காது. கர்த்தர் அதுல காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா இருதயம். ஏன் இருதயத்தை கர்த்தர் அவ்வளவு ரொம்ப விரும்புகிறார்? ஏன்னா நம்ம வாசம் பண்ணுகிற தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எங்க, நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுகிறார். சோ அந்த இடத்த கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாருன்னா, அவருக்கு நம்ம என்ன பண்ணணும், முழுமையா கொடுக்கணும். அந்த இடத்துல யாருமே என்ன பண்ணிடக்கூடாது, எந்தவித பாவமான காரியங்கள் நம்ம இருதயத்துல இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். சரியா? 1 சாமுவேல் 3:17 எடுங்க. அடுத்து 1 சாமுவேல் 3:17. அப்பொழுது அவன், கர்த்தனிடத்தில் சொன்ன காரியம் என்ன, எனக்கு அதை மறைக்க வேண்டாம். அவர் உன்னிடத்தில் சொன்ன சகல காரியத்திலும் யாதொன்று எனக்கு மறைத்தேயானால் தேவன் உனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்வாராக என்றான். இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, யாருக்கிட்ட கேட்கலாம், ஆல்ரெடி ஆண்டவர் யார்கிட்ட சொல்லிட்டாரு, இதெல்லாம் யார்கிட்ட சொல்றாரு, அக்கிரமம் செஞ்சுட்டான், எல்லாம் பண்ணிட்டான், என்ன பண்ண முடியாது, உன் பலியோ காணிக்கையிலே நான் என்ன பண்ண மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், எல்லாமே பண்ணிட்டாரு. என்ன சொல்லிட்டேன், நான் தொடங்க போறேன், முடிக்க போறேன், நியாயத்துக்கு செய்ய போறேன், அதனால என்ன பண்ணிக்கோ, ஒரு 2 காதையும் திறந்து என்ன பண்ணிக்கோ, கேட்டுக்கோன்னு சொல்லி யார்கிட்ட சொல்றாரு, சாமுவேல் கிட்ட கர்த்தர் பேசுறாரு. அப்போ யார்கிட்ட போய் பேசல, ஏலி கிட்ட பேசல. ஏன் பேசல ஏலி கிட்ட? ஏன்னா அவன் வந்து ஒரு பாஸ்டா இருந்தும், ஒரு ஆசரிப்பு கூடத்துல வேலை செய்கிறவனா இருந்தும், அவன் என்ன பண்ணலாம், அவன் பிள்ளை என்ன பண்ணல, அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணல, அவன் கிட்ட பேசிருக்கலாம், ஏன்னா அவனோட பிள்ளை தான். ஆனா யார் மூலமா பேசினாரு, சாமுவேலை கொண்டு கர்த்தர் பேசினார். ஏன்னா ஒருவேளை நான் நினைக்கிறேன்னா, ஒருவேளை வந்து ஏலி கிட்ட போய் சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பான், ஏலி கண்டிப்பா என்ன பண்ணிக்க மாட்டான், அந்த வார்த்தையே காதுல கேட்டிருக்க மாட்டான். அதனால என்ன பண்ணாரு, சாமுவேலை கொண்டு சொல்றாரு. அதை சொன்னோன்னே என்ன சொல்றாங்க, அடுத்து ஏலி சாமுவேலை பார்த்து கேட்கிறாரு, உன்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாமுவேலுக்குள்ள என்ன இருக்கு, அவன் பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர்னே வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட போயிட்டு என்ன சொல்றான், அவன் கேட்கறான். அதாவது ஏலி வந்து சாமுவேல் கிட்ட கேட்கறான். கேட்கும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, பயப்படுறான். ஏன்னா அவன்கிட்டே தகப்பன்கிட்டே உன் பிள்ளைய கர்த்தர் அழிக்க போறாரு, முடிக்க போறாரு, நியாயத்தீர்ப்பு செய்ய போறாருன்னு சொன்னா அவனுக்கு வந்து, அவன் சின்ன பிள்ளை சாமுவேலுங்கிறவன், அவன்கிட்ட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ், இப்போ நம்ம ஒரு ஸ்கூல்லையோ வேற எங்கேயோ வேலை பார்க்குறோன்னா, அந்த ஹெச்எம்மோட பையனை பத்தி அவன் சண்டை போடுறானே, பிரின்சிபல்னு வச்சுக்கோங்களேன், பிரின்சிபலோட பையன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், டைரக்டா போய் அவங்ககிட்டே உங்க பிள்ளை தப்பு பண்ணுச்சுன்னு நம்ம சொல்ல முடியுமா, பயம் இருக்கும் நமக்குள்ள. அதே மாதிரிதான் சாமுவேல் என்ன பண்றான், யோசிக்கும் போது என்ன சொல்றான்னா, அவனை அதட்டுறான். மீன்ஸ் என்னன்னா, அப்பொழுது அவன் கர்த்தரிடத்தில் சொன்ன காரியம் என்னதான் சொன்னாரு சொல்லுன்னு சொல்லி கேட்கிறான். எனக்கு அதை மறைக்கவும் வேண்டாம், என்ன சொன்னாரோ அதை என்ன பண்ணு, சொன்னபடி நீ சொல்லுன்னு சொல்லி சொல்றான். சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல், சரியா, எதையுமே மறைக்காமல், நம்முடைய வாழ்க்கையிலையுமே ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் சொல்லி போட்டிருக்கிறதுல, நம்முடைய வாழ்க்கையிலுமே வந்து கர்த்தர் விரும்புகிறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில காரியங்களை வந்து கர்த்தர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய காரியங்கள் பண்ணியிருப்போம், ஒன்னையும் எதை பண்ணக்கூடாது, தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்க கூடாது. ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் என்ன பண்றான், எல்லாத்தையும் வந்து சொல்றான். 1 சாமுவேல் 3:18 லாஸ்டா வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், இங்கதான் இருக்குது, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவம் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்ப எனக்கு பாப்பா இருக்கிறா, அந்த பாப்பா வந்து தப்பு பண்ணிட்டா, சரியா, ஏதோ மன்னிக்க முடியாத ஒரு பாவம், கொலைன்னு வச்சுக்கோங்களேன், பண்ணிட்டா. ஆனா அந்த சிச்சுவேஷன் அவளுக்கு எப்படி இருக்கு, கொலை பண்ணிட்டா. அப்போ வந்து என்ன பண்றாங்க, நியாயம் தீர்க்க போறேன்னு சொல்றாங்க. அதாவது அவளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது, இப்படி பண்ணிடுவேன், அவ கதையை முடிஞ்சிரும், என்கவுண்டர்ல போட்டுருவோம், இல்லைன்னா கொன்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான்னு வச்சுக்கோங்க. அப்போ தகப்பனோட இருதயம் எப்படி இருக்கும்,
ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை வந்து அவனால என்ன பண்ணிக்கவே முடியாது, ஜீரணிக்க முடியாது, தாங்கிக்கவும் முடியாது. இது யார் சொல்றா? கர்த்தர் சொல்றாரு, மத்த மனுஷன் சொல்லல, சாதாரண ஒரு மனுஷன் சொல்லல, கர்த்தரே சொல்றாரு. நம்ம தப்பு பண்ணிட்டு நம்ம யார்கிட்ட போயிடுவோம், ஏசப்பா கிட்ட போயிடுவோம், கர்த்தர்கிட்ட போயிடுவோம், அப்படிதானே? ஆனா அவன் எங்கேயும் போக முடியாது, யார்கிட்டையும் போக முடியாது. ஏன்னா கர்த்தரே சொல்றாரு, மன்னிக்கவே மாட்டேன்ட்டாரு, நியாய தீர்ப்பு செய்ய போறேன், தொடங்க போறேன், அதை முடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால அந்த இடத்துல வந்து அவன் என்ன சொல்றான்னு பாருங்க. அதற்கு அவன், கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். நம்முடைய இதுல வந்து பர்சனலா கர்த்தர் என்கிட்ட பேசினது, நான் ஒரு காரியத்தை குறித்து ஒரு காரியத்துக்காக நான் வந்து யோசிச்சு ஜோம் பண்ணிட்டு அந்த காரியத்துக்காக தான் இப்போ ஒரு சில விஷயங்கள் அங்கே போய்கிட்டு இருக்கிறதுனால அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுக்கு என்னதான் ஆண்டவரே பதில்? அப்போது ஆண்டவர் சொன்னார், நான் என்ன ஆண்டவரே செய்ய நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லும்போது அந்த டைம் வந்து கால் பண்ணாங்க, பாஸ்டர் அவங்க கால் பண்ணாங்க, எனக்கு கால் பண்ணிட்டு என்ன பண்ண போகிற, இதுக்கு முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன், இதுக்கு முடிவு என்ன ரிசல்ட் வரும், நீ எது நினைக்கிற, இதுக்கு முடிஞ்சிருமா அந்த பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது கோஇன்சிடென்ட்டாக நடந்துச்சு. இந்த வார்த்தையை சொல்கிறேன், என்னென்னா நான் கர்த்தரை நம்பி போகிறேன், அவர் பார்வைக்கு நலமானதை கர்த்தர் செய்வார் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்த செகண்ட் சொல்லி முடிச்சிட்டேன். இந்த கர்த்தர் தான் சீரியஸாக பேசி, ஆண்டவர் தான் பேசியிருக்கு. நான் உங்ககிட்ட இந்த வார்த்தை மெசேஜ் கூட இருக்குது, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடலாமன்னு போனா என்னால தேட முடியல. ஒரு வசனம் இல்லை அப்படின்னா நம்ம கண்கார்டன்ஸ்ல போய் தேடுவோம் பைபிள்ல. ஸோ கண்கார்டன்ஸ்ல அதுக்கும் மைண்டு வரல. சரின்னு சொல்லிட்டு நான் மைண்டு ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கும்போது பைபிள் எடுத்து வாசிக்கிறேன். ஆக்சுவலா ரூத் வர வாசிச்சுட்டு இருந்தேன். 1 சாமுவேல் ஸ்டார்ட் பண்ணணும், 1 சாமுவேல் வாசிக்கிறதுக்கு எடுக்கும் போது இந்த வசனத்தை ஆண்டவர் தெளிவா பேசுறாரு. என்னன்னா நான் என்ன வசனத்தை நான் அங்க சொன்னனோ அதே வார்த்தையே கர்த்தர் அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். சரியா? கர்த்தர் என்ன பண்ண போறாரு? ஏலி என்ன சொல்லிட்டான், உங்க பார்வைக்கு, ஏன்னா அதை மீறி நம்ம யார்கிட்டையும் போக முடியாது, யார்கிட்டையும் போய் நியாயம் கிட்ட நிற்க முடியாது. அவர் சொன்ன வார்த்தை என்ன? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். அதை மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து நம்ம என்ன மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கலாம், நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், என்ன காரியம்? ஆண்டவரே உங்க பார்வைக்கு எது நலன்னு தோணுதோ, எது கரெக்டுன்னு தோணுதோ அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம கர்த்தர்கிட்ட சரண்டர் ஆகும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? நமக்கான எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். சரியா? இதில் மெயினாக நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, பாவத்தை குறித்த உணர்வு வந்து யாருக்கு இல்லை? ஒப்புனிக்கும் பினகாஸ் ஏலியோட 2 பிள்ளைங்களுக்கும் என்ன இல்லை? இல்லாதனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு, செத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து தேவனுக்கு, அதாவது பாவத்தை குறிச்ச உணர்வு நம்முடைய வாழ்க்கையில இல்லைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யார்கிட்டெல்லாம் வந்து பாவத்தை குறிச்ச உணர்வு இல்லையோ அவங்களோட சாப்டர்லாம் தொடங்க போகிறாரு. தொடங்கினவர் அவர் தான். தாயின் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி, கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி கண்கள் கண்டதுன்னு சொல்றாரு. தொடங்கினவர் என்ன பண்ண போறாரு? முடிக்க போகிறார். சரியா? அதற்கு முன்னாடி ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்னது? அந்த பிட்வீன் டைம்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது என்னது? இருதயத்துல குத்துண்டவர்களாய் பாவத்தை குறிச்ச உணர்வு வந்து ஒப்புரவாகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? எஸ்கேப் ஆயிடுவோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பா அழிவு நிச்சயம். ஏன்னா கர்த்தரை வந்து அது மட்டும்தான் நம்ம விரும்புகிறது. பாவத்தை குறிச்ச உணர்வு நமக்குள்ள நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய ஜபம் எப்படி இருப்பதாக தான், நமக்கு எவ்வளவுதான் நம்ம வந்து கரெக்டா இருந்தாலும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தாலும், நம்ம ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணாம, கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுக்கறது ஆர்டர் பண்ணாம, ப்ளீஸ் பண்ணாம, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு, உங்களுடைய பார்வைக்கு எது நலம் தோணுதோ அதை என்னுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகும்போது கண்டிப்பா என்ன பண்ணுவார்? நம்முடைய இருதயத்துல இருந்து நம்ம சொல்லும் போது கண்டிப்பா அந்த ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அந்த காரியத்தை நேர்த்தியாய் முடிச்சு தருவார். அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதுல வந்து விசுவாசத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுல நிலைத்திருக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.